தீபாவளி ஒரு மதம் சார்ந்த விழா இல்லை. அது இந்த பூமியில் நாம் இருக்கிற பகுதியோடு சம்மந்தப்பட்டது. ஏன்னா நாம் நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கோம். கார்த்திகை மாதத்தோட திரையோதசியிலிருந்து வாழ்க்கையோட போக்கில் ஒரு மந்தம் இருக்குது. இந்த மாற்றம் எல்லாம் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்பில், செடிகளில், விலங்குகள்லையும் நடக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே மந்தமாயிட்டீங்கன்னா, மனத்தளவில் மந்தமாயிட்டீங்கன்னா உங்கள் உற்சாகம் கம்மியாயிடும். உடல் அளவில் மந்தமாயிட்டீங்கன்னா பல விதமான நோய்களுக்கு ஆளாயிடுவீங்க. இதுக்கு தான் குளிர்காலத்தில் நோய் இல்லாமல், மனச்சோர்வு இல்லாமல் கடந்து போக பாரம்பரியமாக இதை விஞ்ஞானபூர்வமாக உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் தன்வந்திரியை பற்றின இந்த ஆரோக்கியத்துக்கான விஞ்ஞானம் எல்லாம். This is why the whole thing about Dhanvantri. நம்மளை உயிரோட்டமாக வச்சுக்கணும். ஜனவரி 14ஆம் தேதி வரை எல்லாத்தையும் உயிரோட்டமாக வச்சுக்கணும். நமக்கு இசை தேவைப்படுது, நிறைய வெளிச்சம் தேவை, தீபங்கள் தேவைப்படுது. இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த நமக்காக உயிரோட்டமாக வச்சுக்கணும், இருள முழுகிடாமல். அது மட்டும் இல்லை, நம்ம மேலே எப்போவும் நடக்கிற பல எதிர்மறை சக்திகளுக்கு ஆளாகாமல் இருக்கணும். இதுதான் தீபாவளியின் முக்கியத்துவம். இதுதான் தன்வந்திரி திரையோதசி.